செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயிலில் தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிப்பு சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் லோகநாதன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட நில அளவை அலுவலர்கள் ஒருநாள் தற்செயல் விடுப்பு இயக்க கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் களப்பணியாளர்கள் மேற்கொள்ளும் அனைத்து வித பணிகளையும் கணக்கில் கொள்ள வேண்டும், மனித திறனுக்கு ஏற்ற குறியீடு வரையறுக்க வேண்டும், உதவி மற்றும் கூடுதல் இயக்குநரின் மண்டல துணை இயக்குநருக்கு மாற்றுவதை கைவிட வேண்டும், பணி சுமைகளை குறைக்க வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசுக்கு எதிராக கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சங்கத்தின் முன்னாள் மாநில செயலாளர் ஹாரி, மாவட்ட செயலாளர் பிரபு உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள், அலுவலர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா டாக்டர் அம்பேத்கரை பற்றி அவமரியாதையாக பேசியதை கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சியினர் தமிழ்நாடு முழுவதும் ரயில் மறியல் ஆர்ப்பாட்டம், சாலை மறியல், அமித்ஷா உருவ பொம்மை எரிப்பு என பல போராட்டம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று மதுராந்தகம் தெற்கு ஒன்றியம் சார்பாக விடுதலை சிறுத்தை கட்சியினர் பாக்கம் பேரறிவாளன் தலைமையில் அச்சரப்பாக்கம் அருகே உள்ள ஆத்தூர் சுங்கச்சாவடியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உருவ பொம்மையை தேசிய நெடுஞ்சாலையில் வைத்து எரித்து கோஷங்கள் எழுப்பி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சென்னை திருச்சி மற்றும் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை இருபுறமும் வாகனங்கள் சாலையில் நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அங்கு வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் அனைவரும் கலைந்து சென்றனர். அதேபோல செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் பேருந்து நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் தலைமையில் டாக்டர் அம்பேத்கரை அவமதித்து பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும், உருவ பொம்மை எரித்தும், பதவி விலக கோரியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பல்வேறு பொறுப்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனால் மறைமலை நகர் பேருந்து நிலையத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.